வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேஷன் புக். நான் ஜெயா. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம லைனிங் வச்சு வீநெக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். மடிப்பு பகுதியிலேருந்து 3 இன்ச் நெக்கோட வித்தும் 8 இன்ச்சஸ் டெப்த்தும் மார்க் பண்ணி இதை மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கை ரைட் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க. இந்த ரைட் சைடில் இருக்க மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த லைனிங் கிளாத்தை மேலே வச்சுட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஷேப் கரெக்டாக வரும். இதை மாதிரி பின் பண்ணிக்கிட்டு இந்த நெக் லைனில் 1/4 இன்ச்சு சீம் அலோன்ஸ் விட்டு இதை மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு தையல் போட்டுடலாம் அந்த நெக் லைனை சுற்றி. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நம்ம இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வி ஷேப்பில் கட் பண்ணிடலாம். நம்ம வி ஷேப் கட் பண்ணிட்ட பிறகு மறக்காமல் இதை மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம். நம்ம தையலில் படாத மாதிரி கட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை பின்புறமாக திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த லைனிங் கிளாத்தோட எட்ஜில் நெக் லைனை சுற்றி நம்ம ஒரு தையல் போட போகிறோம். அதுதான் அண்டர் ஸ்டிச். இதை மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. அந்த லைனிங் கிளாத்தோட எட்ஜில் ஓரத்தில் நம்ம அண்டர் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த அண்டர் ஸ்டிச் பண்ணால் இந்த லைனிங் கிளாத்து வெளியில் தெரியாமல் இருக்கும், உள்ளேயே படிமானமாக இருக்கும். இந்த தையல் ரொம்ப நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ நான் அண்டர் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட தையல் பின்புறமாக இருக்குது நம்மளோட லைனிங் கிளாத்தில். இந்த அண்டர் ஸ்டிச் எதுக்கு போடுறோன்னா, நம்மளோட லைனிங் கிளாத்து வெளியில் தெரியாமல் படிமானமாக இருக்கும், ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ நான் ஒரு எட்ஜு தையல் போடுறேன். அதாவது நம்மளோட ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் நெக் லைனை சுற்றி அந்த ஓரத்தில் தையல் போடுறோம். இதுதான் எட்ஜு தையல். இந்த தையல் போட்டால் இன்னும் கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் கொடுக்கும் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு. இந்த எட்ஜு தையல் போட்டு முடிச்சிட்டோம்னா நம்மளோட வி ஷேப் நெக்கு ரெடி ஆகிடும். இந்த வி ஷேப் நெக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைனிங் வச்சு தைக்கிறது, லைனிங் இல்லாமல் வி ஷேப் நெக்கு எப்படி தைக்கிறதுன்றதை நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வி ஷேப் நெக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபேஷன் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.